ஸ்ரீ கணேஷாய நமஹ, ஸ்ரீ காமாட்சியை நமஹ, ஸ்ரீ குருப்யோம் நமஹ. எல்லாருக்கும் நமஸ்காரம். பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்ம ரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவே. ஸ்ரீ மந்த்ராலய மகான் பாகம் 3. சென்ற பகுதியில் குரு சுதீந்திரர் சந்நியாசம் ஏற்றுக்கொள்ளச் சொல்லி தன்னுடைய விருப்பத்தை வெங்கடநாதரிடம் எடுத்துரைப்பது பார்த்தோம். வெங்கடநாதர் அதற்கு ஒப்புதல் தந்தாரா இல்லையா என்பது பார்ப்போம் இனி. வெங்கடநாதா, மூலராமர் பூஜை செய்யும் பாக்யவானாக நான் உன்னைத்தான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன் என்று குரு சுதீந்திரர் சொன்னார். நானா சுவாமி என்று வெங்கடநாதர் ஆச்சரியத்துடன் கேட்க, ஆம் வெங்கடநாதா, நீயேதான். எல்லா சாஸ்திரங்களிலும் தேர்ச்சி பெற்றவன், உன்னை அன்றி வேறு யாராக இருக்க முடியும் என்று குரு சுதீந்திரர் சொல்ல, இல்லை சுவாமி, இல்லை, என்னால் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இளம் வயதில் மனைவி, அறியாத சிறு குழந்தை, குடும்ப பொறுப்பை துறந்துவிட்டு காஷாயத்தை அணிந்து சந்நியாசம் ஏற்றுக்கொண்டு மூலராமர் பூஜை எப்படி என்னால் செய்ய முடியும்? சொல்லுங்கள் சுவாமி என்று வெங்கடநாதர் கண்ணீருடன் கேட்டுக்கொண்டு குருவின் முன் நின்றார். வெங்கடநாதரின் இந்நிலையை கண்டு குரு சுதீந்திரர் சிறிது நேரம் என்ன சொல்வது என்று அறியாமல் மௌனமாக இருந்து விட்டார். சிறிது நேரம் கழித்து, இல்லை வெங்கடநாதா, நீதான் அந்த பாக்யசாலி என்று குரு சொல்ல பதில் அளித்தார் வெங்கடநாதர். குருவே, பாக்யவானாக இருந்தாலும் பந்தபாசத்தில் அகப்பட்டவன், மனசஞ்சலத்துடன் மூலராமர் பூஜை செய்வதா? இல்லை சுவாமி, என் மனம் இன்னும் பக்குவம் அடையவில்லை என்று சொல்லிவிட்டு பரபரப்புடன் குழம்பிய நிலையில் ஸ்ரீமடத்திலிருந்து வீட்டுக்கு திரும்பிவிட்டார் வெங்கடநாதர். குருவும் வேறு வழியின்றி வெங்கடநாதருக்கு அடுத்தபடியாக விளங்கும் ஒரு சிஷ்யரை தேர்ந்தெடுத்து ஸ்ரீ யாதவேந்திரர் என்ற பெயரை சூட்டி ஸ்ரீமடத்தின் பொறுப்புகளையும் மூலராமர் பூஜை செய்யும் பணியையும் ஒப்படைத்தார். சந்நியாச தீட்சை ஏற்றுக்கொள்ளும் சந்நியாசிகள் தீர்த்த யாத்திரை செல்வது, சித்தாந்தங்களை நிலைநாட்டுவது மரபு. சிறிது காலத்திலேயே குரு சுதீந்திரரின் உடல் நலம் சீரானது. குருவிடம் ஆசி பெற்று ஸ்ரீ யாதவேந்திரர் தீர்த்த யாத்திரை கிளம்பிவிட்டார். மறுபடியும் ஸ்ரீமடத்தின் பூஜை பொறுப்புகளையும் குரு சுதீந்திரர் ஏற்றுக்கொள்ளும்படி ஆயிற்று. காலங்கள் பல கழிந்தன. தீர்த்த யாத்திரை சென்ற ஸ்ரீ யாதவேந்திரரும் ஸ்ரீமடம் வந்து சேரவில்லை. குரு சுதீந்திரருக்கு வயதும் கூடிக்கொண்டே போக மறுபடியும் சுதீந்திரருக்கு உடல் நலம் குன்றியது. யாதவேந்திரரோ அழைத்து வரச் சொல்லும் தொலைவில் இல்லை, வெகு தூரத்தில் இருக்கிறார் என்ற செய்தியும் குருவிற்கு தெரிய வந்தது. இனி என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டே மறுபடியும் எப்படியாவது பேசி வெங்கடநாதரை இம்முறை ஒப்புக்கொள்ள வைத்துவிட வேண்டும் என்று எண்ணி மறுபடியும் வெங்கடநாதரை அழைத்தார் குரு சுதீந்திரர். வெங்கடநாதா, பார்த்தாயா என் நிலைமை? மூலராமர் பூஜை எங்கே தவறிவிடுமோ என்ற அச்சம் என்னை ஆட்டி வைக்கிறது என்று சொல்ல, ஏன் சுவாமி கவலைப்படுகிறீர்கள்? நாங்கள் எல்லாம் பார்த்து கொள்கிறோம் என்று வெங்கடநாதர் பதில் சொன்னார். வெங்கடநாதா, மடத்தின் பொறுப்பை நீ நன்கு சமாளிப்பாய், எனக்கு அது தெரியும். ஆனால் மூலராமர் பூஜை செய்ய சந்நியாசம் ஏற்பது அவசியமாயிற்றே. நீ ஏற்கிறாயா சந்நியாசம் என்று சட்டென்று கேட்டுவிட்டார் குரு. பதட்டத்துடன் வெங்கடநாதர், சுவாமி, நான் அன்றே சொல்லிவிட்டேனே, என் மனம் இன்னும் பக்குவப்படவில்லை சுவாமி என்று பதட்டத்துடன் பதில் அளித்தார் நம் வெங்கடநாதர். விவேகியான வெங்கடநாதன் இப்படி சொல்வது வியப்பாக உள்ளது என்று குரு சொல்ல, வெங்கடநாதா கேள், மனதை ஒருநிலைப்படுத்துவது நம் கையில் தானே இருக்கிறது. சாஸ்திரங்கள் பயின்றவன் நீ என்று குரு சொல்ல, சுவாமி, சாஸ்திரம் பயின்றாலும் மோகம் என்ற மாயத்திரை என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறதே, நான் என்ன செய்ய என்று வெங்கடநாதர் சொன்னதுமே குரு சொல்கிறார், என் வார்த்தைகளை நன்றாக செவிகளில் ஏற்றுக்கொள். மானிட பிறவி எடுத்த நாம் எத்தனை கோடி ஆண்டுகள் வாழப்போகிறோம். நான் ஒன்றும் உனக்கு புதிதாகவோ தெரியாததோ சொல்லப் போவதில்லை. தத்துவங்களை நினைவுபடுத்துகிறேன்.
இந்த ஆத்மா என்னும் பறவை இந்த உடல் என்னும் கூண்டிலிருந்து ஏதோ ஒரு நாள் வெளியேறத்தான் போகிறது. எல்லாம் ஹரியின் செயல். இந்த உடல் மண்ணுக்கு சொந்தம். யாரை கேட்டு நாம் பிறந்தோம்? இறந்த பின் எங்கே செல்வோம்? பிறப்பிற்கும் இறப்பிற்கும் நடுவில் இருக்கும் இடைவெளி தான் நம் வாழ்க்கை. இதில் நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதுதான் முக்கியம். உன் மனைவியையும் மகனையும் உன் உயிர் இருக்கும் கடைசி நிமிடம் வரை உன்னால் காக்க முடியுமா? திடீரென்று உனக்கே மரணம் சம்பவித்தால் அப்போது குடும்பத்தை யார் காக்கப் போகிறார்? சதா சர்வ காலமும் நம்மை எல்லாம் ரட்சிப்பது அந்த ஹரி சர்வோத்தமன் தானே, அந்த பகவான் தானே. அவன் இன்றி ஒரு அணுவும் அசையாது. சாஸ்திரங்கள் அறிந்த பரிமளாச்சாரியருக்கு இதை நான் சொல்ல வேண்டுமா என்று வாதம் புரிந்தார் குரு. இதோ பார் வெங்கடநாதா, கனவில் ஸ்ரீ மூலராமர் சொன்னதை உன்னிடம் சொல்கிறேன். இது ஸ்ரீராமரின் ஆக்னி, நீ ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் என்று குரு சொன்னவுடன், கட்டளையா, மூலராமரின் கட்டளையா என்று பதட்டத்துடன் கேட்டுக்கொண்டே ஸ்ரீமடத்திலிருந்து குழப்பத்துடனும் சோர்வுடனும் கலக்கத்துடனும் வீடு திரும்பினார் வெங்கடநாதர். மறுபடியும் குரு சுதீந்திரர் மூலராமரிடம் முறையிட்டார். ராமா, மூலராமா, எல்லாம் வெங்கடநாதனிடம் பேசிவிட்டேன். இனி வெங்கடநாதனை சம்மதிக்க வைப்பது உன் செயல், உன் பொறுப்பு என்று மண்டியிட்டார் மூலராமரிடம் குரு. வீட்டிற்கு வந்த பின்பு வெங்கடநாதருக்கு ஒரே குழப்பம். மனைவியிடமும் பேசவில்லை, மகனிடமும் அன்பு செலுத்தவில்லை. சிந்தனையில் ஆழ்ந்தார் சுதீந்திரரின் சிஷ்யர். சரஸ்வதி பாய் கணவன் இப்படி குழப்பத்துடன் இருப்பதைக் கண்டு வருத்தப்பட்டார். அரசல் புரசலாக சுதீந்திரர் இவரை சந்நியாசம் மேற்கொள்ள சொல்லி கட்டாயப்படுத்துகிறார் என்ற விஷயம் சரஸ்வதி பாய் செவிகளுக்கும் வந்து எட்டியது. இவையெல்லாம் சரஸ்வதி பாயின் மனதில் மேலும் சங்கடங்களை கூட்டிக் கொண்டே போனது. ஊரே உறக்கத்தில் ஆழ்ந்தது. ஆனால் வெங்கடநாதரோ குழப்பத்துடனும் வேதனையுடனும் தூக்கம் வராமல் கிடந்தார். அப்போது மணிகள் கிணுகிணுக்க சப்தஸ்வரங்களின் ஒலியுடன் வெண்பட்டுடுத்தி சகல சாஸ்திரங்களின் ஸ்வரூபமான கலைகளின் வடிவமான பாரிஜாத புஷ்பங்களின் நறுமணங்கள் கமழ வீணை ஏந்தியவாறே ஒரு பெண் வடிவெடுத்து வெங்கடநாதர் முன் தோன்றினாள். வெங்கடநாதர் அந்த பெண்ணை பார்த்து, யாரம்மா நீங்கள்? தேவலோக கன்னிகையா, மோகினியா, கிண்ணரையா என்று கேட்டார். வெங்கடநாதா, உன் மனம் ஒரு நிலையில் இல்லாததால் உன்னால் என்னை யார் என்று அறிந்து கொள்ள முடியவில்லை என்று அந்த பெண் சிரித்து கொண்டே சொன்னாள். அந்த சிரிப்பின் ஒலி அருவியில் நீர் பாய்ந்தது போல் சரளமாக உதிர்ந்தது. ஆனாலும் குழம்பித்தான் இருந்தார் வெங்கடநாதர். இன்னுமா நீ என்னை அறியவில்லை வெங்கடநாதா? உன்னிடத்தில் பல காலமாக நான் ஒருத்தித்தான் வாசம் செய்து கொண்டிருக்கிறேன். அதனால் தான் எல்லோரையும் விட நீ ஞானத்தில் சிறந்தவனாக இருக்கிறாய். அப்பொழுதுதான், அம்மா, நீங்கள் சாரதையா, சாக்ஷாத் சரஸ்வதியா என்று வெங்கடநாதர் கேட்க, ஆம் வெங்கடநாதா, உன் மன கிளேசங்களை போக்குவதற்கே உனக்கு பிரத்யக்ஷமானேன். தேவர்கள் முனிவர்கள் கோடி கோடி ஜென்மங்கள் தவம் ஏற்றாலும் காண கிடைக்காத சாட்சாத்காரம் உனக்கு தந்தேன் வெங்கடநாதா என்று கலைவாணி சொல்ல, அம்மா, நான் மிகவும் பாக்கியவான் என்று வெங்கடநாதர் பரவசத்துடன் கண்ணீர் மல்க கலைவாணியிடம் சொல்ல, வெங்கடநாதா, உன்னால் தான் தெய்வ நம்பிக்கைக்கு உயிர் ஊட்டி புனர்வாழ்வு கொடுக்க முடியும். பக்தி, நியாயம், நேர்மை, தர்மம் நிலைநாட்டச் செய்ய முடியும். வைஷ்ணவ சித்தாந்தம் நலிந்துவிடக்கூடாது. அப்படி நலிந்துவிட ஒரு காலும் நான் விடமாட்டேன். ஸ்ரீ வேதவியாசரின் பிரம்ம சூத்திரங்களினால் நான் தோன்றினேன். உன் குல குருவான ஸ்ரீ மத்வாச்சாரியார் பிரம்ம சூத்திரங்களுக்கு பாஷ்யம் எழுதி மேலும் என்னை பாலூட்டி வளர்த்தார். மத்வரின் சிஷ்யர்களான அக்ஷோபிய தீர்த்தர், ஜெயதீர்த்தரினால் நான் நன்கு வளர்ந்தேன். உன்னுடைய முந்தைய அவதாரம் வியாசராஜ அவதாரம். வியாசராஜரின் ஆதரணையால் நான் யௌவனம் தாண்டினேன். ஸ்ரீ வியாசராஜரின் கிரந்தங்களினால் நான் மிகவும் வனப்பு மிக்கவளாக பொலிவுடன் வளர்ந்தேன்.
பின்பு விஜயீந்திரரின் நூல்கள் எனக்கு அலங்காரம் ஆகி அழகு சேர்த்தது. அவரின் அழகான சொல்வளம் நிறைந்த கிரந்தங்கள் கொண்டு எனக்கு ஆபரணங்கள் அணிவித்தார். உனது குரு சுதீந்திரர் பாஷ்யங்கள் எழுதி பலவித விவாதங்கள் ஏற்படுத்தி சபை தோறும் என்னை அரங்கேற்றி ஆட வைத்தார். ஸ்ரீமத் பாகவதத்திற்கு உரை எழுதி திக்கெட்டும் என் புகழை பரப்பினார் குரு சுதீந்திரர். சுபத்ரா பரிணயம் என்ற நாடக நூலால் நானிலமெங்கும் உலாவரலானேன். இப்படி வனப்புடனும் எழிலுடனும் இருக்கும் என்னை பட்டுப்போகாமல் காக்க வேண்டும். அது உன்னுடைய பொறுப்பு. உன் ஒருவனால் மட்டுமே அது முடியும். நீதான் அதை நிறைவேற்ற வேண்டும். ஸ்ரீ வேதவியாசரின் ஆக்ஞைப்படி மூலராமரை பூஜித்து ஆராதிப்பவர்களிடம் நான் பரிபூர்ணமாக வாசம் செய்து வருகிறேன். இப்போது உனது குருவான சுதீந்திரரிடம் வாசம் செய்து வருகிறேன். இன்னும் 2 ஆண்டுகள் வரை மட்டுமே அவரிடம் வாசம் கொண்டு இருப்பேன். அதன் பின்னர் மூலராமர் பூஜை ஏற்கும் ஒரு உத்தமமான சந்நியாசி தேவைப்படும். உத்தமமான சந்நியாசிகள் தான் மூலராமரை ஆராதிக்க வேண்டும். அந்த உத்தமமான சந்நியாசியாக நீ மாற வேண்டும். நீ சுயநலத்தை விட்டு பொதுநலத்தை கருத்தில் கொள். உலகிற்கு க்ஷேமமளிக்கும் பணி எல்லோராலும் செய்ய முடியாது. அது தெய்வ சங்கல்பம். இந்த தெய்வ காரியத்திற்காகத்தான் உனது இந்த அவதாரம் என்று அறிந்து கொள். உன் வாழ்க்கை இந்த ஜகத்திற்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்பது பிரம்மனால் எழுதப்பட்ட விதி. உன்னிடம் நான் பரிபூர்ணமாக வாசம் செய்ய வேண்டும் என்பதும் பிரம்மனின் கட்டளை. தெளிவு பெற்று சந்நியாசம் ஏற்றுக்கொள். அப்படி நீ சந்நியாசம் ஏற்க மறுத்தால் உன்னை விட்டு நான் விலகிவிடுவேன் என்று சாரதை சொன்னவுடன் அந்த க்ஷணமே வெங்கடநாதர் தெளிவடைந்தார். சாரதாம்பிகை தன் மூல மந்திரத்தை வெங்கடநாதருக்கு உபதேசித்து மறைந்து விட்டாள். சாரதை தரிசனத்தாலும் மந்திரோபதேசத்தினாலும் வெங்கடநாதரின் மனக்குழப்பங்கள் தீர்ந்து தெளிவடைந்து சந்நியாசம் மேற்கொள்ள சித்தமானார். அந்த க்ஷண சௌதாமினியின் தரிசனம், அதாவது ஒரு க்ஷண பொழுது சாரதாம்பிகையின் தரிசனம் கிடைத்தாலே அற்புதமான ஞானவானாக ஒருவன் ஆகிவிடுவான். அப்படியிருக்க நீண்ட நேரம் சாரதாம்பிகையின் தரிசனமும் வேதநாயகியின் வாக்குபதேசங்கள் மந்திரோபதேசங்கள் அருள் வாக்குகள் பெற்ற ஸ்ரீ வெங்கடநாதர் எப்பேற்பட்ட ஞானியாக இருக்க வேண்டும் என்று சற்று யோசித்து பாருங்கள். வீணா பண்டித ராகவேந்திர கான விஷாரத ராகவேந்திர சரஸ்வதி பதியா ராகவேந்திர சரஸ்வதி வித்யா ராகவேந்திர ஜய 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 விவ ராகவேந்திர பவபயநாசக ராகவேந்திர ஜய 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 விவ ராகவேந்திர பவபயநாசக ராகவேந்திர ராகவேந்திர குரு ராகவேந்திர ராகவேந்திர குரு ராகவேந்திர ராகவேந்திர குரு ராகவேந்திர ராகவேந்திர குரு ராகவேந்திர. சில பதிவுகளில் சாரதை வெங்கடநாதரின் கனவில்தான் தோன்றினாள், பிரத்யக்ஷமாகி காட்சி தரவில்லை என்ற மாற்று கருத்துகள் உண்டு. சாரதை வெங்கடநாதருக்கு சாட்சாத்காரம் தந்தாள் என்று ஊர்ஜிதப்படுத்தும் வகையில் ஸ்ரீ ராகவேந்திர விஜயம் என்ற நூலில் கூறப்பட்டுள்ளது. ஸ்ரீ ராகவேந்திர விஜயம் என்ற நூல் ஸ்ரீ ராகவேந்திரரின் பூர்வாசிரம தமக்கையின் மகன் ஸ்ரீ மகாகவி நாராயணாச்சாரியரால் இயற்றப்பட்டது. இவர் ஸ்ரீ ராகவேந்திரரின் உடன் இருந்து அவரின் சரிதத்தை ஸ்லோகங்களாக எழுதி ஸ்ரீ ராகவேந்திரரிடமே ஒப்புதல் வாங்கி உள்ளார். சரஸ்வதியின் சாட்சாத்காரத்தை பற்றி ஸ்ரீ ராகவேந்திர விஜயத்தில் 23 ஸ்லோகங்களில் நன்கு விரிவாக விளக்கப்பட்டுள்ளது. வைராக்கியம் மன அமைதியுடன் தேஜோமயமாக விளங்கிய வெங்கடநாதருக்கு அன்று இரவு ஸ்ரீராமர் ஸ்ரீகிருஷ்ணர் ஸ்ரீ வேதவியாசர் பிரத்யக்ஷமாகி தரிசனம் தந்து அருளாசி வழங்கி அனுக்கிரகித்தார்கள். தெய்வங்களின் தரிசனத்தினாலும் கடாட்சத்தினாலும் அவருக்கு தன் முன் ஜென்மங்கள் அனைத்தும் தெளிவாய் விளங்கியது. தன்னுடைய பிறப்பின் பயன் வெங்கடநாதர் அறிந்தார்.
அன்று இரவு அந்த அறையில் இவ்வளவு தெய்வீக நிகழ்வுகள் நடந்து கொண்டிருந்த போதிலும் ஏதும் அறியாமல் சரஸ்வதி பாய் மகன் லட்சுமி நாராயணர் நல் உறக்கத்தில் ஆழ்ந்திருந்தார்கள். இனி அடுத்த நாள் பொழுது விடிந்தது. காலை நித்திய கர்மானுஷ்டானங்களை முடித்துக்கொண்டு சரஸ்வதி பாயிடம் ஒன்றும் பேசாமல், குழந்தையையும் கண்டு கொள்ளாமல் அங்கவஸ்திரத்தை கட்டிக்கொண்டு ஸ்ரீமடத்திற்கு செல்வதற்கு ஆயத்தமானார் வெங்கடநாதர். இதையெல்லாம் கவனித்த சரஸ்வதி பாய் குழம்பினாள். சரஸ்வதி பாயின் மனதில் ஏதோ ஒரு விதமான சங்கடம், துக்கம், கண்களின் ஓரங்களில் கண்ணீர். அதையெல்லாம் சமாளித்து கொண்டவாறே வெங்கடநாதர் செல்லும் போது வாசல் வரை பின்தொடர்ந்தாள் சரஸ்வதி பாய். பாவம். ஆனால் வெங்கடநாதரோ போகிறேன் என்ற ஒரே வார்த்தையை சொல்லிவிட்டு வந்த பாசத்தை துறந்துவிட்டு ஸ்ரீமடத்தை நோக்கி நடந்தார். இனி பட்டாபிஷேகம், சந்நியாச ஆசிரமத்தை அடுத்த பாகத்தில் காணலாம். ஸ்ரீ ராகவேந்திராய நமக. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.